Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். இந்த sentence கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேசிஸ்ல இன்னைக்கு ஒரு 5 sentence கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க friends. நான் இங்க புதிதா வந்திருக்கேன். இப்ப நம்ம அக்கம் பக்கத்துல யாராவது குடி வந்திருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம், நான் இங்க புதுசா குடி வந்திருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இங்கு புதிதாக வந்திருக்கிறேன். நான் அப்படின்றதுக்கு I am. இங்கு அப்படின்றதுக்கு புதிதாக வந்திருக்கிறேன். புதிதாக அப்படின்றதுக்கு நியூ. இங்கு அப்படின்றதுக்கு here. I am new here. I am new here. நான் இங்கு புதிதாக வந்திருக்கிறேன். I am new here. ஓகேங்களா? நியூனா புதிதாக, ஹியர்னா இங்கு. I amனா நான் இங்கே புதிதாக வந்திருக்கிறேன். I am new here. புத்தகத்தை படியுங்கள். இந்த புக்கெல்லாம் படிங்க, வேஸ்டா எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம்ல, புத்தகத்தை படியுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, படியுங்கள் அப்படின்றதுக்கு read. புத்தகத்தை அப்படின்றதுக்கு the book. read the book. read the book. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இந்த இடத்துல சைன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இந்த வேலையை பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐ. ஒப்புக்கொள்ளவில்லை செய்யல அப்படின்றதுக்கு டோன்ட். ஒப்புக்கொள்றதுக்கு அக்ரி. அப்போ நான் அதாவது ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அக்ரி. அதே ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் அக்ரி. ஸோ இப்போ நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்கு நம்ம ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். இதே நான் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? மூடியே மூடு. மூடியை கரெக்டா மூடி, பாட்டில் மூடியே கரெக்டா மூடு, இது மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மூடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ். மூடியை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா தி லிட். லிட்னா மூடி. அந்த மூடியை மூடுறதுக்கு க்ளோஸ் தி லிட். க்ளோஸ் தி லிட். மூடியை மூடு. க்ளோஸ் தி லிட். செய்வதை நிறுத்துங்கள். இப்போ நம்ம யாராவது ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுத்துருப்போம், அவங்க ஏதோ தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க, ஐயோ செய்யறதெல்லாம் நிறுத்துங்க, தப்பா பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்வதை நிறுத்துங்கள் அப்படின்றதுக்கு நிறுத்துங்க அப்படின்றதுக்கு ஸ்டாப். செய்வதை அப்படின்னா டூயிங், செய்து கொண்டிருக்கிறாங்க, அப்போ டூயிங் இட். அதை செய்யறதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாப் டூயிங் இட். இட்னா அது. ஓகேங்களா? டூயிங்னா செய்யறது, செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டாப்னா நிறுத்துறது. ஸ்டாப் டூயிங் இட். செய்வதை நிறுத்துங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்ல நீங்க JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.